வணக்கம். தமிழகம் செய்திகளோடு இணைந்து கொள்ளுகிறார் மகளினி கமலநாதன். இனி வருவன விரிவான செய்திகள். முதலில் இலங்கை செய்திகள். நாட்டை மீண்டும் பொருளாதார நெருக்கடிகள் தள்ள வேண்டும் என நினைப்பவர்களே பொருளாதார மாற்றம் சட்டமூலத்தை எதிர்பார்ப்பதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ஜெகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக அமையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே நிதி ராஜாங்க அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டின் பொருளாதாரம் தொடர்பில் தற்போதைய அரசாங்கம் நம்பிக்கையான இலக்கை கொண்டுள்ளது. ஆனால் எதிர்க்கட்சிகள் அரசியல் நோக்கத்தை மாத்திரம் கருத்தில் கொண்டுள்ளன. பொருளாதார மாற்றம் சட்டமூலத்தினூடாக உற்பத்தி திறனை அதிகரிக்க ஒவ்வொரு பிரச்சனைகளும் சமவாய்ப்புள்ள நாடான இலங்கையை மாற்றுவது எமது எதிர்பார்ப்பாகும். மேலும் சிறந்த உட்கட்டமைப்பு வசதிகளை கொண்ட நாட்டை உருவாக்கும் இதன் மூலம் எதிர்பார்க்கப்படுகிறது. பொருளாதார வளர்ச்சிக்கு இணைந்த வகையில் தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவதுடன் புத்தாக்கத்துடன் கூடிய ஏற்றுமதி விரிவாக்கப்பட்ட